ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, புதுசாக ஒரு மொபைல் கேமரா ஸ்டாண்டு வாங்கியிருக்கு. அதை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். வாங்க என்னெல்லாம் இருக்குன்னு இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா, இதுதான் நான் நேரத்தில் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஸ்டாண்டு. இது பார்த்தீங்கன்னா சில்வர் கலரில் ஒரு ரூ. 250 ரேஞ்சில் இது நம்ம வாங்கினேன். அதுவும் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். ஆனால் அது பார்த்திங்கன்னா அது ரொம்ப லைஃப் இல்லை. அது நம்ம மொபைல் ஃபோனை வச்சுட்டு வீடியோ எடுக்கும்போது காற்றடிச்சலால் விழுந்துருது. அதனால் இப்போ வேறு ஒன்று புதுசாக வாங்கியிருக்கோம். இது எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்குறதுக்கு தான் இந்த வீடியோ. இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இது ரேட்டு பார்த்திங்கன்னா ரூ. 880 வருது. இதை ப்ளூடூத்தும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன ரிமோட்டும் கூட கொடுக்குறாங்க. அப்போ இதில் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு பேக் மாதிரி தர்றாங்க. நம்ம எங்கேயாச்சும் ட்ராவலிங் போகும்போது ஸ்டாண்ட் நம்ம போட்டு போகிற மாதிரி ஒரு பேக் டைப்லேயே தராங்க. பார்த்திங்கன்னா இதில் நம்ம பெல்ட்டு கொடுத்துருக்க இதில் நம்ம தோளில் போட்டுக்கலாம். வெயிட் ஆவரேஜ் வெயிட்டாக தான் இருக்குது. இன்னி பாருங்கள், இதுக்குள்ளே நம்ம என்னெல்லாம் இருக்குதுன்னு ஒன்று பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா உள்ளே நம்ம மொபைலில் செட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. இதில் ஒரு லாக் மாதிரி இருக்குது. இதில் தான் மொபைல் செட் பண்ணணும். இதில் பார்த்திங்கன்னா மொபைல் செட் பண்ணி பேக்கில் இதை டைட் பண்ணிக்கலாம். மொபைல் ஆடாமல் இருக்கிறதுக்கு இதை டைட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் லாக்கு, கீழத்து லாக்கு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூடூத்து செட்டப் தந்திருக்காங்க. ப்ளூடூத்து ரிமோட்டும் கூட ஒரு யூஎஸ்பி கேபிளும் தந்திருக்காங்க. இதை வச்சு தான் நம்ம இதை சார்ஜ் பண்ணிக்கணும். நம்ம சாதா மொபைல் ஃபோனோட சார்ஜர்லேயே இந்த இதை கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். இதுதான் ரிமோட்டு. இதில் பார்த்திங்கன்னா ப்ளூடூத் ஆன் பண்ணி வச்சுட்டு மொபைலில் ப்ளூடூத் ஆன் பண்ணி வச்சுட்டு கேமரா ஆன் பண்ணிவிட்டு இதை நம்ம ஆன் பண்ணால் கனெக்ட் ஆகிடும். இதில் நம்ம கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு நம்ம எத்தனை லாங்கில் ஒரு லிமிட்டு லாங்கில் நின்றுட்டு நம்ம அங்கேருந்தே இதை ஆன் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு கூடுதல் எம்பி வேஸ்ட்டான ரெக்கார்டிங்லாம் ஆகாது. இந்த ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம செட் பண்ணிக்கலாம் அந்த ப்ளூடூத்தோட ரிமோட்டை. இந்த ஸ்டாண்டு இது கரெக்டாக ரொட்டேஷனல் நல்லா ஆகுது. இது பார்த்திங்கன்னா அந்த சில்வர் ஸ்டாண்டை விட நமக்கு இது பெட்டராக இருக்குது. அது ரூ. 250 ரேஞ்சுனா இது நமக்கு ரூ. 880 அதுக்குள்ளே குவாலிட்டி இருக்குது. இது பார்த்திங்கன்னா இதில் ஸ்டாண்டு, அந்த ப்ளூடூத்து கேபிள், அந்த மொபைல் கனெக்ட் பண்ணி தான் வருது. இதை தான் நம்ம இதில் வச்சு கனெக்ட் பண்ணுறோம். இப்போ நான் ஒரு கையில் மொபைலில் வீடியோ எடுக்கிறனால இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது. அது இப்போ தான் நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். இதுதான் ஸ்டாண்டு ஃபுல் ஹைட்டு. இதை பார்த்தீங்கன்னா நான் டேப் வச்சு அளந்து பார்த்தேன், எவ்வளோ ஹைட்டு வருதுன்னு பார்த்தேன். அதை பார்க்கலாம். இந்த டேப் வச்சு நம்ம அளந்து பார்க்கும்போது ஹைட்டு பார்த்தீங்கன்னா 55 இன்ச்சு வருது. 55 இன்ச்சு இதுதான் ஹைட். அதோட நம்ம பார்த்தா நிறைய இன்னும் நல்லா ஹைட் வரும்னு நினச்சி நம்ம ஃபோட்டோ பார்த்து ஏமாந்துட்டான். இதோட ஹைட் பார்த்திங்கன்னா 55 இன்ச்சு தான் வருது. ஃபேஸுக்கு ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். குவாலிட்டி ஆவரேஜ் பரவாயில்ல. இது பார்த்திங்கன்னா நம்ம இந்த இதை ஹைட் பண்ணோம்னா இதை இங்கே நட்டு இருக்குது. இதை நம்ம லூஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த கீயை நம்ம ரவுண்ட் பண்ணோம்னா மேலேயும் கீழேயும் அது மூவிங் ஆகும். இப்படி சுற்றினோம்னா அது கீழே போகும். ஓப்போட்டு சுற்றினோம்னா மேலே வரும். இதுதான் அந்த ஸ்டாண்டோட செட்டப்பு. இது பார்த்திங்கன்னா ரூ. 850 பரவாயில்ல. என்னை பொறுத்தளவில் கொஞ்சம் காற்றடிக்கும் போதும் நம்ம மொபைல் செட் பண்ண கொஞ்சம் சேஃப்டியாக இருக்குது. அந்த அலுமினியம் ஸ்டாண்டை விட பெட்டராக இருக்குது. நீங்கள் யாராச்சும் வாங்குறவங்க அது வாங்குறதுக்கு பதிலாக நீங்கள் இது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஃபோட்டோ எடுக்கிறனாலும் நான் அதை செட் பண்ணி வச்சுட்டு ஸ்டாண்டை செட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் கையில் ரிமோட்டை வச்சுட்டு செல்ஃபி மாதிரி உள்ள ஃபோட்டோஸ்கள் நம்ம அங்கேருந்தே நம்ம ஃபோட்டோவை எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் நல்ல நல்ல ஸ்டாண்டுங்கெல்லாம் யூஸ் பண்ணுறவங்க இருக்கலாம். இது அவங்களுக்காக உள்ள வீடியோ இல்லை. புதுசாக ஒரு யூடியூப் சேனல் தொடங்குறவங்களுக்கு எது ஸ்டாண்டு வாங்கணும், எப்படி இருக்கணும், குவாலிட்டி தெரியாது. அதனால நான் வாங்கினதில் பெட்டராக பார்க்கும்போது சில்வர் கலரை விட இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அதுக்குள்ளே நம்ம அமௌண்ட்டுக்கு தகுந்த ஒரு கொஞ்சம் பெட்டராக இருக்குது. நம்ம அது வாங்கினோம்னா ஹைட் பத்துறதில்ல.
அதனால தான் நம்ம இது வாங்கிட்டால் கொஞ்சம் ஆவரேஜ் ஹைட்டு வரும். இல்லைன்னா உங்களுக்கு கொஞ்ச நாள் முடிஞ்சதும் அதை மாற்ற வேண்டி வரும். இதில் தான் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஃபோனை கனெக்ட் பண்ணிக்கிறது. கனெக்ட் பண்ணிவிட்டு பேக் இருக்க இதை ஸ்க்ரூவை நம்ம டைட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா இது நம்ம ஃபோனுக்கு கொஞ்சம் சேஃப்டியாகவே இருக்கும். இந்த லாக்கு பார்த்திங்கன்னா இந்த லாக் இருக்குது. இந்த லாக்கில் தான் நம்ம ரிலீஸ் பண்ணிவிட்டு இதை லாக் எடுத்துட்டா நம்ம மேலത്തെ இதை எடுத்துடலாம். பின்ன அதில் ஃபோனை கனெக்ட் பண்ணிவிட்டு பின்ன அதில் வச்சு லாக் பண்ணிக்கலாம். இதில் ஒரு கையில் நான் ஃபோனில் வீடியோ எடுக்கிறனால ஒரு கையில் தான் எனக்கு எடுக்க முடியுது. ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. இது இப்படி அமுத்தி பிடிச்சிட்டு இதை நம்ம மேலே எடுத்துடலாம். பின்ன ஃபோனை கனெக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி வச்சு அந்த லாக் எடுத்துகிட்டு இது பண்ணிக்கலாம். இப்படி லாக் பண்ணிக்கலாம். அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் அந்த சில்வர் கலர் வாங்கி ஏமாந்து போனால் இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது. கொஞ்சம் பைசா கூடுதலானாலும் நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்போது எல்லாருக்கும் நன்றி. பாய்.